நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு பாடுகளை சகித்தார் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். ஏசாயா 53வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமாக இருந்தார். மத்தேயு 11வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாங்க, ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் இயேசு கிறிஸ்து சிநேகிதர் என்றார்கள். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, ஆகாததென்று தள்ளின கல் என்று சொன்னாங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து தம்மைதாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மத்தேயு 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கொடூர முறையில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கிற வேதபாரர்கள், ஆசாரியர்கள், திருடர்கள், கள்ளர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிகாசம் பண்ணிக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறேன் என்று சொன்னிய, இப்பொழுது நீ உன்னையே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி பரிகாசம் பண்றாங்க. நீ தேவனுடைய குமாரனையானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வாருன்னு சொல்லி அவரை தூசிக்கிறாங்க. நீ இஸ்ரவேலில் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரும், அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்றாங்க. தன்னைத்தானே மற்றவர்கள் எல்லாத்தையும் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள அவனுக்கு திராணியில்லைன்னு சொல்லி அவரை தூசிக்கிறாப்ல. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவிய, தேவன் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்றிய, இப்பொழுது தேவன் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணுகிறாங்க. அதே மாதிரி லூக்கா 7வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாங்க, இவர் பிசாசனுடைய தலைவன் என்று சொல்றாங்க. மத்தேயு 17வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பார்த்து இவர் பிசாசனுடைய தலைவன் என்று சொல்றாங்க. லூக்கா 7வது அதிகாரத்தில் பிசாசனுடைய தலைவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க. இன்னொரு பகுதியில் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாங்க, இவன் பிசாசனுடைய தலைவன் என்று சொல்றாங்க, பிசாசு பிடித்தவன் என்று சொல்றாங்க. எதற்காக இந்த பாடுகளை சகித்தார்? உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக இந்த பாடுகளை அவர் சகித்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணுக்காக தான் இவ்வளவு ஒரு பாடுகளை அனுபவித்தார். அவர் நினைச்சாருன்னா பரலோகத்தில் இருந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த மண்ணுலகத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பாடுகளை சகித்தார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நீங்களும் நானும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து அவரை மேன்மேலும் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்பெல்லாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியிலையோ அப்பெல்லாம் அவரை மேன்மேலும் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன். இனிமே உங்களை நான் மேன்மேலும் சிலுவையில் அறைந்து விடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வசனத்துக்கு நான் முழுவதுமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் நான் பேசிவிட மாட்டேன். உமக்கு பிரியமில்லாத எதுவும் நான் பார்த்திட மாட்டேன். உமக்கு பிரியமில்லாத இடங்களை எதுவும் எங்கேயும் நான் சென்றிட மாட்டேன். எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து இந்த நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல, மத்தேயு 27வது அதிகாரத்துல, ஏசாயா 53வது அதிகாரத்தை இதை தியானிங்க. எப்பெல்லாம் நமக்கு பாவம் செய்ய சாத்தா நம்ம தூண்டும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நம்ம மனதில் வைத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவத்துக்குள்ள நம்ம விழமாட்டோம். அந்த வசனங்கள்லாம் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பாடுகளை சகித்தாருங்கிற வசனம் நம்ம இதயத்தில் இருந்துச்சுன்னா, பாவம் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக அந்த பாவத்துக்குள்ள விழமாட்டோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, இனிமே என் நிமித்தமாக உங்களை நான் மேன்மேலும் சிலுவையில் அறைய விட மாட்டேன். உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உமக்கு பிரியமானதை செய்வேன்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.